آدم إدريس نوح صالح إبراهيم لوط إسماعيل إسحاق يعقوب يوسف أيوب شعيب موسى هارون ذو الكفل داود سليمان إلياس اليسع يونس زكريا يحيى عيسى والآخر الختم الأنبياء محمد المصطفى. بسم الله الرحمن الرحيم. الحمد لله وكفى الصلاة والسلام على عباده الذين اصطفى خصوصا على أفضلهم وحاكم النبيين محمد الأمين وعلى آله وصحبه أجمعين أما بعد. நாம் இன்றைக்கு பார்க்க போகிற சமுதாயம் யாரை பற்றின்னு சொன்னால், இவங்க லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாயம் எங்கே வாழ்ந்தாங்களோ அதற்கு பக்கத்தில் வாழ்ந்த ஒரு மக்கள். இந்த சமுதாயத்துடைய பெயர் அஸ்ஹாபுல் மதியன் என்று கூறுவார்கள். இந்த மக்களும் அரபி பேசக்கூடிய மக்களாக தான் இருந்தாங்க. இந்த மக்கள் எல்லாருமே மதியன் என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தில் வாழ்ந்து வராங்க. இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு சொன்னால், சிரியாவில் இருக்கக்கூடிய முஆன் என்ற இடத்துல இருக்குது. ஆக மொத்தத்தில் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சமுதாயம் எங்கே வாழ்ந்து வந்தாங்களோ அதற்கு பக்கத்தில் கொஞ்சம் பக்கத்தில் தான் இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களும் வாழ்ந்து வராங்க. இந்த மக்கள் எந்த பரம்பரையிலிருந்து வராங்கன்னு பார்த்தா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு கெத்துரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனைவி உண்டுன்னு நம்ம பார்த்துருந்தோம். அவர்கள் இருவருக்குமே அல்லாஹு தாலா 6 குழந்தைகளை கொடுக்குறான். அதில் ஒரு குழந்தையுடைய பேர் மெதியன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த மெதியன் அவங்களுடைய ஜெனரேஷன்லேருந்து வந்த அந்த மக்களை தான் மதியன் வாசிகள் என்று அழைப்பார்கள். அப்படி என்றால் அந்த ஊரில் அந்த மக்கள் மட்டும்தான் வாழ்ந்து வந்தாங்களா அப்படின்னு பார்த்தா அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது. அந்த ஊரில் மதியனுடைய ஜெனரேஷன்லேருந்து வந்தவங்க பெரும்பாலானோர் அங்கே இருந்திருக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த ஊரில் மொத்தம் 5 மன்னர்கள் என்று கூறலாம், இல்லாட்டி தொழிலதிபர்கள் என்று கூறலாம். அந்த ஊரில் இருக்கக்கூடிய சந்தைகள், மார்க்கெட்டு, கடைகள் இது எல்லாமே அந்த 5 மன்னர்களுடைய கண்ட்ரோலுக்கு கீழே இயங்கக்கூடியது. எப்படி வியாபாரம் நடத்தணும், எப்படி சந்தைகள் நடத்தணும் அப்படிங்கிறத ஃபுல்லாக அந்த மன்னர்கள்லாம் அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சந்தைகளையும் கடைகளையும் இயக்கக்கூடிய அந்த சப்பார்டினேட்ஸ், அதாவது ஒவ்வொரு கடைநிலை ஊழியர்களையுமே இயக்கக்கூடியவர்கள் இந்த 5 மன்னர்கள் தான். இதை எடுத்துக்காட்டாக சொல்வதாக இருந்தால், இப்போ நம்ம உலகம் எப்படி தஜ்ஜாலுக்கு கீழே இயங்கிட்டு இருக்கோ அதே போன்று இப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே எதற்கு அடிமையாக இருக்கிறாங்க? ஒன்று ரிலீஜனுக்கு அடிமையாக இருக்கிறோம், இல்லாட்டி கவர்மெண்ட்டுக்கு, இல்லாட்டி இன்டெலிஜென்ஸ் கம்யூனிட்டி, மிலிட்டரி, கோர்ட்டு, ஜுடிஷியர். அப்படி இல்லாட்டி நம்ம எதற்கு கீழே வேலை பார்க்குறோமோ அந்த கம்பெனி. இதுவே சின்ன பசங்களாக இருந்திருந்தானா ஸ்கூல்ஸு. இவை அனைத்தையுமே கார்ப்பரேட் கம்பெனிஸ் இயக்கும். இந்த கார்ப்பரேட் கம்பெனிஸை ஃபுல்லாக வேர்ல்டு பேங்க், IMF, பேங்க் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இது எல்லாமே இயக்கும். இந்த வேர்ல்டு ஃபினான்ஷியல் கண்ட்ரோலை ஃபுல்லாக கமிட்டி ஆஃப் 300 அப்படின்னு சொல்லிட்டு உலகத்திலே 300 பணக்காரங்க அவங்களை கொண்ட ஒரு குழு தான் அவங்களை இயக்கும். இந்த 300 பேரை 13 பேர் இயக்குவாங்க. இந்த 13 பேரையுமே தஜ்ஜால் இயக்குவான் அப்படிங்கிறது. ஒரு சில பேர் இதை உண்மைன்னு ஒத்துக்கிடுவாங்க, ஒரு சில பேர் இதை கான்ஸ்பிரேசின்னு சொல்லுவாங்க. இது உண்மையோ பொய்யோ, ஆனால் இந்த உலகம் எல்லாமே இந்த ஆர்கனைசேஷனல் சார்ட்டுக்கு கீழே தான் இயங்கிட்டு இருக்கும். எடுத்துக்காட்டாக நம்ம பாட்டிலில் குடிக்கக்கூடிய குளிர்பானங்களாக இருக்கலாம். இதற்கு பேர் தான் வெவ்வேறு இருக்கும், அதாவது மாசா, ஸ்லைஸு, பெப்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவை அனைத்தையுமே இந்த எல்லா குளிர்பானங்களை நிறுவனம் செய்யக்கூடிய அந்த கார்ப்பரேட் கம்பெனிஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது கொக்கோ கோலா. எவ்வளவு விலைக்கு விற்கணும், அதில் என்னென்ன கலந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத ஃபுல்லாக சொல்லக்கூடியது அவன் தான். இல்லை நீங்கள் சொல்கிறது எங்களால் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னால், ஒன்று ஃபினான்ஷியல் கவுன்சிலிங் அப்படிங்கிற பேரில் உள்ளே வந்து அதில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் ஷேர்ஸை தனக்கு பேரில் எழுதி மொத்தமாக அந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணிடுவானுங்க. அப்படி இல்லாட்டி தான் கையில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை வச்சு அந்த கம்பெனியை முழுவதுமாக சாங்ஷன் பண்ணிடுவானுங்க. ஸோ இப்படி தான் ஒவ்வொரு சின்ன கம்பெனியும் எப்படி ஒரு பெரிய கம்பெனியோட டைப் வச்சிருக்கிறாங்களோ அதே போன்று அப்போ அந்த மதியன் அப்படிங்கிற ஊரில் இருந்த எல்லா கடைகள், சந்தைகள், எல்லா சேமிப்பு கடங்குகளையுமே இயக்கக்கூடியவங்க இந்த 5 தொழிலதிபர்கள். இந்த 5 மன்னர்கள் தான் அந்த ஊரில் இருக்கக்கூடிய கடைகள், சந்தைகள், ஒவ்வொரு சேமிப்பு கடங்குகளும் எப்படி இயங்கணும் அப்படிங்கிறத ஃபுல்லாக முடிவு பண்ணக்கூடியவங்க இவங்க தான். இந்த 5 மன்னர்களுடைய பெயரும் வரலாற்று குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர்களுடைய பெயர் அபுஜத், ஹவ்வஸ், ஹுத்தி, கல்மன், சாஃபஸ். பொதுவாக எல்லா நபிமார்கள் காலத்திலையுமே நடந்த சம்பவங்கள் தான் இவங்களுடைய காலத்திலையும் நடக்குது. அந்த 5 பேர்கிட்டையுமே அதிகாரம் இருந்ததுனால அவங்க ஏழைகளை சுரண்ட ஆரம்பிச்சாங்க. எந்த வகையிலெல்லாம் அந்த மன்னர்கள் குழப்பம் செஞ்சாங்கன்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் அந்த மன்னர்கள் இஹ்திஹார் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாவத்தை செஞ்சாங்க. இது என்னன்னு பார்த்தோன்னு சொன்னால், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க காலத்தில் பஞ்சம் ஏற்பட்டிருக்கும். அப்படி பஞ்சம் ஏற்படும் போது மக்கள் யாரும் அதனால் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரெப்பாசிட்டரிஸ், அதாவது சேமிப்பு கடங்குகளை யூஸ் பண்ணி அங்கு வாழ்ந்த மக்கள் அனைவருமே பஞ்சத்தினால் பாதிக்கப்பட்டுறாமல் அவங்கள பாதுகாத்தாங்க. இதனை தமிழில் களஞ்சியப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க.
அதாவது மக்கள் பஞ்சமுடைய காலத்தில் பாதிக்கப்பட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த உணவுகளை ஃபுல்லாக பாதுகாத்து வைப்பாங்க. இது முழுக்க முழுக்க இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ளது. இதுவே ஹோல்டிங் பர்பஸ்க்கு, அதாவது நம்ம சேமிப்பு கிடங்குகளை பிஸ்னஸ்க்காக வேண்டி யூஸ் பண்ணனா அது ஹராம். இப்போ இருக்கக்கூடிய நிறைய கார்ப்பரேட் கம்பெனிஸ்லாம் இப்படி தான் பண்ணுறாங்க. எப்படின்னு சொன்னால், இந்த மாதத்தில் அறுவடை பண்ணதை ஃபுல்லாத்தையும் எடுத்து சேமித்து வச்சுருவாங்க. பொதுமக்கள்கிட்ட என்ன அறிவிப்பு செய்வாங்கன்னா, எதுவுமே வரல, எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த பொருளுடைய டிமாண்டு ஏற ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதை விற்க ஆரம்பிச்சிருவாங்க. இதன் மூலமாக சாதாரணமாக இருக்கும்போது அதனுடைய விலை எப்படி இருக்குமோ அதை விட 2 மடங்கு 3 மடங்கு அந்த விலைக்கு விற்க முடியும். இதே ஸ்ட்ராட்டஜியை தான் இந்த மதியன் வாசிகளில் இருக்கக்கூடிய இந்த 5 மன்னர்களுமே செஞ்சிட்டு இருந்தாங்க. இஸ்லாத்தை பொறுத்தவரையில் களஞ்சியப்படுத்துதல் அனுமதிக்கப்பட்டுள்ளது, பதுக்குதல் ஹார்டிங் பண்ணுறது ஹராம். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் நம்முடைய சமுதாயத்துக்கு இந்த ஹார்டிங் பண்ணுறது, அதாவது பதுக்கி வச்சு டிமாண்டை ஏற்றி விட்டு வியாபாரம் பண்ணுறது ஹராம்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஷஹீஹுல் முஸ்லீமில் 1605வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதே போன்று இப்னு மாஜால 2155வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. யாரெல்லாம் பதுக்கி வச்சு வியாபாரம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹு தாலா கடுமையான தண்டனை இந்த உலகத்திலே கொடுப்பான்னு சொல்லிட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதே போன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆட்சி காலத்திலையும் யாராவது ஒருத்தர் ஹார்டிங்கை பிஸ்னஸாக பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படணும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எச்சரிக்கை செஞ்சுருக்கிறாங்க. இரண்டாவதாக, அந்த மதியன் வாசிகள் எந்த குழப்பம் செஞ்சாங்கன்னு சொன்னால், வியாபாரம் விஷயங்களில் அதிகமாக பொய் உரைத்து வியாபாரம் செஞ்சிட்டு இருந்தாங்க. இது எப்படின்னு சொன்னால், அப்போ உள்ள காலங்களில் ஃபுல்லாக பார்ட்டர் சிஸ்டம் தான் இருந்தது. அந்த மக்களுக்குள்ள நிறைய கொடுத்தல் வாங்கல்லாம் இருக்கும். அதில் ஒரு பொருளை நம்ம அடுத்தவங்கள்ட்ட விற்க போகிறோம்னு சொன்னால் அதில் என்ன டிஃபெக்ட் இருக்குது, என்னென்ன பிரச்சனை இருக்குங்கிறத உண்மையை சொல்லி நம்ம விற்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, சஹீஹுல் புகாரியில் 2110வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இப்போ 2 பேத்துக்குள்ளே கொடுத்தல் வாங்கல் இருக்குது. அவங்க 2 பேருமே உண்மையாக நடந்துக்கிட்டாங்கன்னு சொன்னால் அல்லாஹு தாலா அவங்க கொடுத்த வாங்கின அந்த பொருளில் அல்லாஹு தாலா பரக்கத்து செய்வான். இதுவே அவங்க 2 பேருமே ஏதாவது பொய் சொன்னாங்கன்னு சொன்னால் அல்லாஹு தாலாவுடைய அந்த பரக்கத்தை அந்த பொருட்களில் இருக்காது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அந்த மதியன் வாசிகள் வியாபார விஷயங்களில் அதிகமாக பொய் சொல்லக்கூடிய மக்களாக இருந்தாங்க. மூன்றாவதாக, அந்த மக்கள் செய்த குழப்பம் என்னன்னு சொன்னால், அந்த மக்கள் வாக்குறுதி கொடுத்தா அதற்கு மாறு செய்யக்கூடிய மக்களாக இருந்தாங்க. குறிப்பாக வியாபார விஷயத்தில் வாக்குறுதி கொடுத்தா அதை காப்பாற்ற மாட்டாங்க. நான்காவதாக, அந்த மக்கள் செய்த மிகப்பெரிய பாவம் மக்கர், அதாவது சூழ்ச்சி செய்து வியாபாரம் செய்வாங்க. எடுத்துக்காட்டாக சொல்வதாக இருந்தால், ஒரு பொருள் வாங்கினா இன்னொரு பொருள் ஃப்ரீன்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருள் வாங்கினா இன்னொரு 10 ரூபா பொருள் ஃப்ரீயாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பொருளுடைய ஒரிஜினல் ப்ரைஸே 5 ரூபா தான் இருக்கும். எப்படின்னு சொன்னால், அந்த ஒரு பொருளுடைய மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ப்ரைஸ் 4 ரூபா இருக்கும். அதை 1 ரூபா ப்ராஃபிட் மார்ஜின் வச்சு விற்பாங்க. இப்போ அந்த பொருளுடைய எம்ஆர்பி 5 ரூபா. இப்போ 5 ரூபா வேல்யூ உள்ள பொருளை பொய்யா 10 ரூபா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மக்களை அதை அதிகமாக வாங்க வைக்கணும்னு சொல்லிட்டு 1 வாங்கினா 1 ஃப்ரீன்னு சொல்லுவாங்க. இது அவங்க பண்ணலை, இது ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். இதுதான் ஒரு சூழ்ச்சி பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணுறது. இப்போ அவங்க 1 வாங்கினா 1 ஃப்ரீ அப்படிங்கிறதுல அந்த பொருளை 5 ரூபாய்க்கு தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அவங்க மக்கர் பண்ணதுனால கன்சியூமரை ஒரு பொருள் வாங்க வைக்காமல் 2 பொருளை வாங்க வைக்கிறது. இதே போன்ற அந்த மதியன் வாசிகள் அந்த காலத்திற்கு தகுந்தவாறு மக்கர் பண்ணி வியாபாரம் செஞ்சிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்ச்சி செய்து வியாபாரம் செய்வது இஸ்லாத்தை பொறுத்தவரையில் தவறு. அடுத்ததாக, அந்த மக்கள் வியாபார விஷயத்தில் எந்த குழப்பம் செஞ்சாங்கன்னு சொன்னால், விளைச்சல் நிலங்களில் அது மகசூல் கொடுப்பதற்கு முன்னாடியே எங்கள் நிலத்தில் இவ்வளவு விலையும் நீங்கள் இவ்வளவு லாபம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குத்தகைக்கு விடுவாங்க. அதுவும் எப்படின்னு சொன்னால், அநியாயமான விலைக்கு குத்தகைக்கு விடுவாங்க. இயற்கை சார்ந்த விஷயத்தில், அதாவது அல்லாஹு தாலாவுடைய நாட்டம் சார்ந்த விஷயத்தில் சில நேரத்தில் லாபம் ஏற்படும், சில நேரத்தில் நஷ்டம் ஏற்படும். ஆனால் இதில் கண்டிப்பாக லாபம் தான் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாடகை கூடுறது மிகப்பெரிய பாவம். அடுத்ததாக, அந்த சமுதாயம் செய்த மிகப்பெரிய பாவம், அல்லாஹு தாலா அவங்களுக்கு நிறைய பொருளாதாரத்தை வழங்கியிருந்தான். அக்ரிகல்ச்சர், ட்ரேடிங், இதில் எல்லாத்துலேயுமே அல்லாஹு தாலா நிறைய பரக்கத்து செஞ்சுருந்தான். ஆனால் அந்த மக்கள் ஏழைகள்கிட்ட அநியாயமான முறையில் அதிகமாக வரி வசூலிச்சிட்டு இருந்தாங்க. அதே போன்று லஞ்சம் கொடுத்தல் வாங்குதல், இதில் முதல்ல ஃபித்னா செய்த சமுதாயம் இதுதான். அடுத்ததாக, மதியன் வாசிகள் செய்த மிகப்பெரிய பாவம் அளவு நிறுவையில் மோசடி செய்தல். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே வரலாற்று நூட்களில் தான் இருக்குது. இந்த அளவு நிறுவையில் மோசடி செய்தல் அல்லாஹு தாலா குரான்லே குறிப்பிடுகிறான். குரானில் 2 விஷயமே வந்திருக்கும். ஒன்று கைல், இன்னொன்று மீசான். கைல் அப்படின்னு சொன்னால் மெஷர்மெண்ட், அதாவது வால்யூமில், அதாவது கொடுக்கறதுல அளவில் மோசடி செய்கிறது. இன்னொன்று மீசான். மீசான்னா வெயிட்டில், அதாவது நிறுத்து கொடுக்கறதுல மோசடி செய்கிறது. இந்த 2 பாவத்தையுமே அந்த சமுதாயம் செஞ்சு வந்தாங்க. அதே போன்று வழிப்பறி கொள்ளையர்களாக சூரா ஆராஃப்ல 86வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அதாவது டிராவலில் வரக்கூடிய மக்களை ஃபுல்லாக வழிமறைச்சி அவங்கள்ட்ட இருந்து காசெல்லாம் திருடிடுவாங்க அப்படின்னு சொல்கிறான். இதை எல்லாத்துக்கும் மேலே அந்த மக்கள் செய்து வந்த ஒரு மிகப்பெரிய பாவம் என்னவென்றால், வரலாற்று நூட்களில் அந்த சமுதாயத்தை பற்றி சொல்லும் போதே அஸ்ஹாபுல் ஐக்க அப்படின்னு சொல்லுவாங்க.
அதாவது பீப்புள் ஆஃப் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னா அந்த மக்கள் அல்லாஹு தாலாவை விட்டுவிட்டு மரங்களை வணங்கி வந்தார்கள். ஒவ்வொரு மரங்களுக்கு ஒவ்வொரு பேர் வச்சு அந்த மரங்களை கடவுளாக வணங்கி வந்தார்கள். இவை அனைத்துமே அந்த மதியன் சமுதாயம் செய்த மிகப்பெரிய பாவங்கள். இப்போது அல்லாஹு தாலா அந்த சமுதாயத்தின் மீது ஒரு நபி அனுப்புகிறான். இந்த நபி எந்த ஜெனரேஷன்லேருந்து வராங்கன்னு சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகனான மதியன், அந்த மதியனுடைய மகனான அப்கா, அந்த அப்காவுடைய மகனான சுவைப், அவங்களுடைய மகன் ஷுஹைப் அலைஹிஸ்ஸலாம். இன்னொரு குறிப்புகளில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகனான மதியன், அவங்களுடைய மகனான சாபித், அவர்களுடைய மகனான அப்கா, அப்காவுடைய மகனான சைஃபூருடைய மகன் தான் ஷுஹைப் அலைஹிஸ்ஸலாம் என்றும் ஒரு குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தாயார் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய ஜெனரேஷன்லேருந்து வந்தவங்கன்னு சொல்லிட்டு இப்னு அசாக்கிர் ரஹ்மஹுல்லா சொல்வதா வரலாற்று குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாயம் எங்கே வாழ்ந்தாங்களோ அதற்கு பக்கத்தில் உள்ள ஊரில் தான் இந்த சமுதாயமும் வாழ்ந்து வராங்க. அந்த ஊர் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட இஸ்ரேலுக்கும் ஜோர்டானுக்கும் நடுவில் இருக்குது. சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு பெயர் இருக்குது, அது பஷ்ரூன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பெயர் ஃபெமிலியரானது, அதாவது கசீபுல் அம்பியா, அதாவது நபிமார்கள்லேயே நல்லா பிரசங்கம் செய்யக்கூடியவர்கள். நபின்னு எடுத்துக்கிட்டா உங்களுக்கு ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போதான் அந்த நபியால் அந்த மக்களுக்கு மத்தியில் இன்டெலெக்சுவலான கொஸ்டின்ஸை ரைஸ் பண்ண முடியும். அதனால தான் ஷுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கசீபுல் அம்பியா என்ற பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏனென்று சொன்னால் அவங்க நபிமார்கள்லேயே நல்லா பேசக்கூடியவங்க. அல்லாஹு தாலா சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு நிறைய அருட்கொடையை வழங்கியிருந்தான். அதில் குறிப்பாக வியாபாரத்திலையும் விவசாயத்திலையும் எப்படி முறையாக நடந்துக்கணுங்கிறத அல்லாஹு தாலா அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறான். அதே போன்று முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பற்றி சொல்லும்போது அவர்கள் அரபி பேசக்கூடிய ஒரு நபியாக இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. 4 நபிமார்களை அரபியர்கள் என்று சொல்கிறாங்க. அதில் ஒன்று ஹூத் அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்று சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்று சுஹைப் அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்று அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சொல்கிறாங்க உன்னுடைய நபி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 4வது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த செய்தி பார்த்திங்கன்னா இப்னு ஹிப்பானில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கசீபுல் அம்பியா, அதாவது நபிமார்களின் சொற்பொழிவாளர் அப்படின்னு சொன்னது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறதா இஸ்ஹாக் பின் பஷீர் ரஹ்மஹுல்லா அத்தூருல் மன்சூர் அப்படிங்கிற நூலில் பதிவு செய்கிறாங்க. இந்த மதியன் சமுதாயம் ஆரம்ப காலத்தில் எண்ணிக்கையில் ரொம்ப குறையாக தான் இருந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகனான மதியனுக்கு மொத்தம் 4 பசங்க உண்டுன்னு சொல்லியிருந்தோம். அந்த 4 பேர் மூலமாக தான் அந்த சமுதாயம் பல்கி பெருகுது. இந்த சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய ஜெனரேஷன்லேருந்து வந்திருக்கிறதுனால அந்த சமுதாயத்துக்கு மத்தியில் அவங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகமாகவே இருக்குது. எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரலாற்றில் குறைஷிகள் பனு ஹாஷிம் அப்படிங்கிற குலத்துக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாங்களோ அதே போன்று தான் அந்த ஊரில் சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த குலத்திற்கு ரொம்ப மரியாதையாக நடந்துக்கிடுவாங்க. பொதுவாகவே அரபியர்களை பொறுத்தவரையில் குடும்பத்திற்கு ரொம்ப முன்னுரிமை கொடுப்பாங்க. அதன் அடிப்படையில் தான் சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் மீது அந்த சமுதாயத்திற்கு மத்தியில் மிகப்பெரிய லெவலில் மதிப்பும் மரியாதையும் இருந்தது. பொதுவாகவே சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஊர்க்காரங்களோடு சேர்ந்து இருக்க மாட்டாங்க. அவர்கள் எப்போவுமே சமவெளிகளில் தன்னுடைய தகப்பனாருக்கு சொந்தமான ஆடுகளை மேய்த்து கொண்டு இருப்பாங்க. ஆக மொத்தத்தில் நகரங்களை விட்டு தொலைவில் தான் வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் வீட்டு வாசலில் திக்ர் செய்து கொண்டு இருக்கும்போது ஒரு மனிதர் அவரை சந்திக்க வராங்க. நபி அவங்களும் அவர்களை வரவழைத்து பேசி கொண்டிருக்கும் போது அந்த மனிதர் சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, நான் வியாபார சந்தைக்கு போயிருந்தேன், அதில் 100 தீனார் கொடுத்து 100 மரக்கால் தானியம் வாங்கியிருந்தேன். இப்போ அந்த தானியங்களை வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் அளந்து பார்த்தா வெறும் 80 மரக்கால் தானியங்கள் தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சந்தையில் வாங்கும்போது 100 மரக்கால் இருந்தது, வீட்டுக்கு வந்த உடனே எப்படி 20 மரக்கால் குறைந்தது என்று கேட்குறாங்க. அதற்கு சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அந்த கடைக்காரர் ஏதோ ஒரு மறதியில் அவங்க குறைத்து கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 2வது முறையும் வேற ஒரு சில மனிதர்கள் சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதாவது நாங்கள் சந்தையில் வச்சு வாங்கும்போது கூட இருந்தது, வீட்டுக்கு போன உடனே கம்மியாக காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் விரைந்து சந்தைக்கு இதற்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, அந்த சமுதாயம் அந்த சந்தையில் நெருக்குகின்ற அந்த தராசில் வழக்கத்தை விட கூட அதிகமாகவே காட்டும். எடுத்துக்காட்டாக ஒரு 80 மரக்கால் அதில் போடுறோன்னு வைங்களேன், இல்லாட்டி ஒரு 80 கிலோ அதில் போடுறோம், அதில் 100 கிலோ அப்படி காட்டும். அதே போன்ற அளவில் பொய்யாக இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே காட்டும். இப்படி சந்தைகளில் அந்த மக்கள் தராசின் மூலமாக அந்த மக்கள் அளவு நிறுவையில் மோசடி செஞ்சாங்க. உடனே சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் ஏன் இப்படி அநியாயம் செய்கிறீங்க அப்படின்னு கேட்டதற்கு அந்த மக்கள் சொல்கிறாங்க, இந்த ஊருடைய வழக்கமே இப்படி தான், எங்களுடைய முதலாளிகள் தலைவர்கள் அவங்க எல்லாருமே இந்த தராசில் தான் அளவிடணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்காங்க. அதனால் இது நம்ம ஊருடைய வழக்கம், இதனால் நம்ம எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க.
அதற்கு சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறாங்க, இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மார்க்கத்திற்கு எதிரானது. இப்படி அடுத்தவங்களை ஏமாற்றி சம்பாதிப்பது நல்ல காரியம் அல்ல அப்படின்னு சொன்ன உடனே அந்த மக்கள் சொல்கிறாங்க, இந்த ஊருடைய வழக்கம் இதுதான், எங்களுடைய முன்னோர்கள் எல்லாருமே இப்படி தான் நடந்து கொண்டாங்க. புதிதாக வெளியூர்லேருந்து வந்து இங்கே வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இது புதிதாக இருக்கலாம், எனவே இதுதான் இந்த ஊருடைய வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உறுதியாக சொல்கிறாங்க. உடனே சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்கள் மீது கோபம் கொண்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்போது சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய சமுதாயத்தை நினைத்து வருத்தத்தில் இருக்கும்போது அல்லாஹு தாலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மூலமாக சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு வஹி அறிவிக்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வந்து சொல்கிறாங்க, நீங்கள் மதியன் என்கின்ற ஊருடையவர்களுக்கும் ஐக்கத் என்கின்ற ஊருடையவர்களுக்கும் உம்மை நபியாகவும் ரசூலாகவும் அல்லாஹு தாலா தேர்ந்தெடுத்துள்ளான் அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே உங்கள் சமுதாயத்தில் யாரெல்லாம் மரங்களை வணங்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் ஏகத்துவத்தை எடுத்துரைக்க வேண்டும். அதே போன்று உங்கள் சமுதாயத்தில் யாரெல்லாம் அளவு நிறுவையில் மோசடி செய்கிறாங்களோ, குறிப்பாக ரெப்பாசிட்டரிஸ் அதாவது களஞ்சியங்களை ஃபுல்லாக முன்னெச்சரிக்கைக்காக அதாவது ப்ரிகாஷனரி மெஷர்ஸ்க்கு பதிலாக யாரெல்லாம் ஹார்டிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்களோ அந்த மக்களிடம் குறிப்பாக மன்னர்களிடம் நீங்கள் போய் எச்சரிக்கை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மக்கள் எல்லாம் குழும்பி இருக்கக்கூடிய இடங்களில் சந்தைகள்லாம் சென்று அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட ஃபுல்லாக அல்லாஹு தாலா என்னை ரசூலாக அனுப்பியுள்ளான், எனவே நீங்கள் அல்லாஹு தாலாவிற்கு ஒருபோதும் இணை வைக்காதீர்கள், அதே போன்ற அடித்தட்டு மக்களை அநியாயமான முறையில் ஏமாற்றி அவங்கள்ட்ட இருந்து காசை அநியாயமாக கொள்ளையடிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்கள்கிட்ட எப்படியெல்லாம் எச்சரிக்கை செஞ்சாங்கங்கிறத ஃபுல்லாக அல்லாஹு தாலா குரானில் குறிப்பிடுகிறான். சூரா ஆராஃப்ல 85வது வசனம், وَإِلَى مَدْيَنَ أَخَاهُمْ شُعَيْبًا قَالَ يَا قَوْمِ اعْبُدُوا اللَّهَ مَا لَكُم مِّنْ إِلَٰهٍ غَيْرُهُ. மேலும் மதியன் வாசிகளிடம் அவர்களுடைய சகோதரரான சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அனுப்பினோம். கால யா கௌமி, சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாயத்திட்ட சொல்கிறாங்க, இஅ்புதுல்லாஹ் அல்லாஹ்விற்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், அடிபணியுங்கள், மாலக்கும் மின் இலாஹின் கைருஹு அல்லாஹு தாலாவை தவிர வணங்குவதற்கு தகுதியான ஒரு இறைவன் யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கதுஜாத்கும் பையினத்துன் மிர் ரப்பிக்கும், ரப்பிடமிருந்து அல்லாஹு தாலாவிடமிருந்து தெளிவான சான்று வந்துள்ளது. ஃபவுஃபுல் கைல வல் மீசான வல தப்ஹசுன்னஸஷ்யாஅஹும். இந்த வசனத்தில் கைல் மீசான் இரண்டுமே வந்திருக்குது. கைல் அப்படின்னு சொன்னால் அளவில் மோசடி செய்கிறது, மீசான் அப்படின்னு சொன்னால் நிறுவையில் அதாவது நிறுத்து கொடுக்கறதுல மோசடி செய்கிறது. அதாவது கைல்னு சொன்னால் லென்த்தில் வால்யூமில் வந்து மோசடி செய்கிறது, மீசான் அப்படின்னு சொன்னால் வெயிட்டில் மோசடி செய்கிறது. அதாவது சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, அதாவது நீங்கள் கையிலையும் மீசான்லையும் அதாவது அளவுலையும் கரெக்டாக அளந்து கொடுங்க, எடை போடுறதுலையும் சரியாக நிறுத்து கொடுங்க, மக்களிடம் அவர்களுடைய பொருட்களில் நீங்கள் குறைத்து கொடுக்காதீர்கள் அப்படின்னு சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த சமுதாயத்திட்ட சொல்கிறாங்க. இதை சொல்லிட்டு வலா துஃப்ஸிது ஃபில் அர்தி பஅத இஸ்லாஹிஹா, பூமியில் சீர்திருத்தம் ஏற்பட்ட பிறகு அதில் நீங்கள் குழப்பம் விளைவிக்காதீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் மூலமாகவே தெளிவாக புரியுது சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதற்கு முன்னாடி வாழ்ந்தவங்க எல்லாருமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டுட்டாங்கன்னு. அதற்கு பிறகு வந்த மக்கள் தான் மரங்களை வணங்குதல், அளவு நிறுவையில் மோசடி செய்தல், அதே போன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த ரெப்பாசிட்டரிஸ் அதாவது களஞ்சியப்படுத்துதலை பதுக்குதலுக்கு யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த டைம் பீரியடில் வந்த மக்கள் தான் ஃபசாது செய்கிறாங்க. ذَلِكُمْ خَيْرٌ لَكُمْ إِن كُنتُم مُؤْمِنِينَ. இந்த அட்வைஸ்லாம் பண்ணிட்டு சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறாங்க, நீங்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்களாயின் இதில் தான் உங்களுக்கு நன்மை இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போன்று அல்லாஹு தஆலா சூரா ஹிஜ்ரில் 78வது வசனத்தில் சொல்கிறான், வ இன்கான அஸ்ஹாபுல் ஐக்கத் இல ظالمين. இந்த வசனத்தில் மதியன் சமுதாயத்தை அஸ்ஹாபுல் ஐக்க அப்படின்னு சொல்கிறான். அதாவது அஸ்ஹாபுல் ஐக்க அந்த வாசிகள் வந்து அநியாயக்காரர்களாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்கிறான். இதற்கு என்ன விளக்கம் சொல்கிறாங்கன்னா கதாதா ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் பலர் இதற்கு விளக்கம் கொடுக்குறாங்க. ஐக்கா அப்படின்னு சொன்னால் ஒரு பின்னி பிணைந்த மரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி அவங்க மரங்களை வணங்கி வந்ததுனால அல்லாஹு தாலா அவங்க அஸ்ஹாபுல் ஐக்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதே போன்று சூரா ஷூராவில் 176வது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்கிறான், கத்தப அஸ்ஹாபுல் ஐக்கத்தில் முர்சலீன். இந்த ஐக்காவாசிகள் ரசூல்மார்களை பொய்ப்பித்தார்கள். இது கால லஹும் சுஹைபுன் அலா தத்தக்கூன். சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்கள்கிட்ட எப்படியெல்லாம் பிரச்சாரம் பண்ணாங்க அப்படிங்கிறத நீங்கள் நினைவு கூறுங்கன்னு அல்லாஹு தஆலா சொல்கிறான். அலா தத்தக்கூன், சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் இறைவனுக்கு அஞ்ச மாட்டீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. இன்னி லக்கும் ரசூலுன் அமீன். சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, நான் உங்களின் நம்பிக்கைக்குரிய இறை தூதராவேன். ஃபத்தகுல்லாஹ வஅத்தீஊன், நீங்கள் அல்லாஹு தஆலாவுக்கு அஞ்சுங்கள், எனக்கு கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒமா அஸ்அலுக்கும் அலைஹி மின் அஜ்ரின் இன் அஜ்ரிய இலா அலா ரப்பில் ஆலமீன். நான் இந்த பணிக்காக உங்களிடம் எந்தவித கூலியையுமே கேட்கவில்லை, நிச்சயமாக என்னுடைய கூலியோ அகிலங்களுடைய அதிபதியிடமே உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க.
அவுஃபுல் கைல வலா தக்கூனு மினல் முஹ்சிரீன். சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் அளந்து கொடுக்கும்போது நிறைவாக அளந்து கொடுங்க, நஷ்டத்தை ஏற்படுத்தாதீங்க, மக்களுக்கு நீங்கள் நஷ்டத்தை ஏற்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வஸினு பில் கிஸ்தாஸில் முஸ்தகீம். நீங்கள் தராசை கொண்டு நிற்கும் போது சரியான தராசு, அதாவது கரெக்டாக எடை காட்டக்கூடிய தராசை வச்சு நீங்கள் எடை போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் மூலமாகவே தெளிவாக புரியுது அவங்க தராசில் தான் அவங்க ஏதோ ஒரு கள்ளத்தனம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது. வலா தபஹசுன்னாஸ அஷ்யாஹும் வலா தஅஸவ் ஃபில் அர்தி முஃப்ஸிதீன். மக்களுக்கு கொடுக்கக்கூடிய பொருட்களில் நீங்கள் குறைத்து கொடுக்காதீர்கள், பூமியில் நீங்கள் ஃபசாது பெரிய குழப்பம் செய்து திரியாதீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. வத்தகுல்லதி ஹலகக்கும் வல் ஜிபில்லத்தல் அவ்வலீன். மேலும் உங்களையும் உங்களுக்கு முந்தி வாழ்ந்த சமுதாயத்தை எல்லாம் யார் படைத்தானோ அவனுக்கு நீங்கள் அஞ்சுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. வலா தக்உது பிகுல்லி சிராத்தியும் தூஇதூன வதசுத்தூன அன் சபீலில்லாஹி மன் ஆமன பிஹி வதபகுனஹா இவஜ. அதாவது ஆராஃப்ல 86வது வசனத்தில் சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்களுக்கு எச்சரிக்கை செய்கிறது அல்லாஹு தஆலா சொல்கிறான், நீங்கள் ஒவ்வொரு பாதைகள்லையுமே மக்களை துன்புறுத்துவர்களாக இருக்கிறீங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, முஜாஹித் ரஹ்மஹுல்லா, அஸ்வைத்தி ரஹ்மஹுல்லா இவங்கெல்லாம் இதற்கு விளக்கம் கொடுக்குறாங்க. அதாவது மதியன் சமுதாயத்தில் உள்ள ஒரு சிலர் மக்கள் வரக்கூடிய பாதைகளில் அமர்ந்து கொண்டு அவங்கள அச்சுறுத்துவாங்க, ஏனென்றால் அவர்கள் வழிப்பறி கொள்ளையர்களாக இருந்தார்கள் என்று இமாம் சுவைத்தி ரஹ்மஹுல்லா சொல்கிறாங்க. அதே போன்று சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்களை பார்த்துட்டு சொல்கிறாங்க, நீங்கள் அல்லாஹு தஆலாவின் மீது நம்பிக்கை கொண்ட மக்களை அந்த பாதையை விட்டு தடுப்பவர்களாக, அதாவது நேர்வழியிலிருந்து தடுப்பவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் நேரான வழியை கோணலாக்க முயலாதீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. வத்குரு இது குந்தும் கலீலம் ஃபகஸ்ஸரகும். நீங்கள் ஆரம்பத்தில் எண்ணிக்கையில் ரொம்ப குறைவாக இருந்தீங்க, அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா உங்களை பல்கி பெருக செய்தான். அதாவது அல்லாஹு தஆலா உங்களுடைய கூட்டத்தை பெரிதாக்கினான். அதாவது அல்லாஹு தஆலா உங்களுக்கு உதவி செஞ்சதை நீங்கள் எண்ணி பாருங்கன்னு சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறாங்க. ஃபன்ஸுரு கைஃப கான அகிபத்துல் முஃப்ஸிதீன். அதாவது ஃபசாது செய்கிறவங்க, பூமியில் யாரெல்லாம் ஃபசாது செஞ்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் கதி என்ன ஆச்சுங்கிறத நீங்கள் நினச்சி பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மதியன் சமுதாயம் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னால், அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சில நல்ல மனிதர்களையும் கெடுக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. பொருளாதார ஆசையை காட்டி நீங்கள் இங்கே கூட சேர்ந்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ சம்பாதிக்கலாம். மக்கள் என்ன பண்ணுவாங்க, மக்களில் பெரும்பாலானோர் பணத்துக்கு பின்னாடி தான் போவாங்க. அது ஹலாலா ஹராமா அப்படிங்கிறத யோசிக்க மாட்டாங்க. ஸோ சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் அல்லாஹு தஆலாவுடைய நேரான வழியை கோணலாக்க முயலாதீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி நீங்கள் அளவு நிறுவையில் மோசடி செய்யாதீங்க, அநியாயமான முறையில் பொய் சொல்லி வியாபாரம் செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு சூரா ஹூதுல 86வது வசனம், பக்கியத்துல்லாஹ கைருல்லக்கும் இன்கும் தும் ஒமினின் ஒமா அன அலைக்கும் பிஹஃபீஸ். சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் அல்லாஹு தஆலாவின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் அல்லாஹு தஆலாவால் மேம்படுத்தப்பட்ட லாபமே உங்களுக்கு சிறந்ததாகும்னு சொல்கிறாங்க. அல்லாஹு தஆலா எந்த நிலையிலையுமே உங்களை கண்காணிப்பவனாக இருக்கிறான். அதாவது சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறாங்க, நீங்கள் ஹராமான வழியில் போய் அதிகமாக சம்பாதிக்கிற அந்த பணத்தை விட அல்லாஹு தஆலாவால் மேம்படுத்தப்பட்ட ஒரு சிறிதளவு லாபம் கூட உங்களுக்கு சிறந்ததாகும். அதில் தான் அல்லாஹு தஆலா பரக்கத்து வச்சிருக்கிறான் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இன்றைக்கு நம்ம எத்தனை பணக்காரங்களை பார்க்குறோம், அவங்க நிறைய பொருளாதாரத்தை சம்பாதிச்சு வச்சிருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு நிம்மதி இல்லை. ஒன்று அவங்களுக்கு நோய் வந்துடுது, இல்லாட்டி அவங்க குடும்பம் சரியில்லை. அப்படி இல்லாமல் எல்லாமே இருந்தும் கூட மன நிம்மதி இல்லாத நிறைய பேரை நம்மளால் பார்க்க முடிகிறது. எத்தனை பேர் இந்த உலகத்தில் பேங்க்கில் லோன் வாங்கிட்டு இன்னும் அந்த பணத்தை கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் எத்தனை பேர் ஹராமான வழியில் சம்பாதிச்சுட்டு கடைசி நேரத்தில் அல்லாஹு தஆலா அவங்களுக்கு ஒரு நோயை கொடுத்து அந்த நோயிலேயே அவங்களுடைய உயிரை வாங்கி அவங்க மறுமையிலையும் போய் கஷ்டப்படுவாங்க. அல்லாஹு தஆலா 2/188 வசனத்தில் சொல்கிறான், வலா தஅக்குலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில் வதுதுலு பிஹா இலல் ஹுக்காம் லி தஅக்குலு ஃபரீகம் மின் அம்வாலின் நாஸி பில் இஸ்மி வ அன்தும் தஅலமூன். இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், உங்களில் ஒருவர் மற்றவரின் பொருட்களை தவறான முறையில் உண்ணாதீர்கள், அதே நேரத்தில் அது தவறுன்னு தெரிஞ்சிருந்து வந்த பகுதி நீங்கள் அடைய வேண்டும் என்பதற்காக அதற்குரிய அதிகாரிகளை நீங்கள் அணுகாதீர்கள் அப்படின்னு சொல்கிறான். இதில் முபஷிரீன்கள் இதற்கு விளக்கம் கொடுக்குறாங்க, நீங்கள் லஞ்சம் கொடுத்து, அதாவது தவறான முறையில் லஞ்சம் கொடுத்து நீங்கள் அதிகாரிகளை ஃபுல்லாக கரெக்ட் பண்ணி அடுத்தவங்களுக்கு சொந்தமான பொருட்களை எடுத்துக்கிடாதீங்க அப்படின்னு சொல்கிறோம். சஹீஹுல் முஸ்லீமில் 1015வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹு தஆலா தூய்மையாளன், அவன் எப்போவுமே தூய்மையானதை மட்டுமே ஏற்றுக்கொள்வான் அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே ஹராமான வழியில் சேகரிக்கப்பட்ட பொருளாதாரத்திலிருந்து நம்ம எவ்வளவு தானம் பண்ணாலும் அல்லாஹு தஆலா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு மனிதன் பயணத்தில் இருக்கிறான். அந்த பயணத்தில் அவன் கையை உயர்த்தி யா ரப்பி யா ரப்பி அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவனுடைய துவா ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்படாது. காரணம் என்னவென்றால் அவனுடைய உணவு, பானம், உடை, வளர்ச்சி எல்லாமே ஹராமான வழியில் வந்தது. திருமதியில் 614வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒருத்தன் ஹராமான வழியில் ஜெனரேட் பண்ண பொருளாதாரத்தில் அவன் வளர்றான். அதாவது அவனுடைய உடல் வளர்ந்தது ஃபுல்லாக ஹராமான பொருளாதாரத்தில்.
இப்போது அவனுடைய உடல் நரகத்திற்கு பொருத்தமானது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இதற்கடுத்து வரக்கூடிய செய்தியை கவனிங்க. அதாவது ஹராமான வழியில் ஒரு பொருளாதாரத்தை எடுக்கிறது எவ்வளோ பெரிய பாவம்னு சொன்னால் புகாரியில் 3073வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஒரு சஹாபி கைபர் போர் என்று ஜிஹாது செஞ்சு மரணிக்கிறாங்க. அங்கே உள்ள சஹாபாக்கள் எல்லாருமே இவங்க ஜிஹாது செஞ்சு மரணிச்சிருக்கிறாங்க, அதாவது ஷஹீத் ஆயிட்டாங்க, அதனால இவங்களுக்கு சொர்க்கம்னு சொல்கிறாங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பார்த்துட்டு சொல்கிறாங்க அவங்க நரகத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சஹாபாக்கள் எல்லாருமே அந்த மனிதரை பற்றி விசாரித்து பார்க்குறாங்க. அப்போ அந்த மனிதர் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் போரில் கிடைத்த அந்த கனிமத்தை அதற்கு சொந்தமான அதிகாரிகள்கிட்ட ஒப்படைக்காம தனக்கு சொந்தமாக அவங்க வச்சுக்கிட்டாங்க. ஸோ அடுத்தவங்களுக்கு சொந்தமான பொருட்களை அநியாயமான முறையில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் நாம் ஜிஹாது செஞ்சுருந்தாலும் சரி, நம்ம ஷஹீதாக இருந்தாலும் சரி, அல்லாஹு தாலா நமக்கு நரகத்தை தான் கொடுப்பான்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆதலால் சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களுக்கு பிரச்சாரம் செய்கிறாங்க. யா கௌமி அவுஃபுல் மிக்கியால வல் மீஸான பில் கிஸ்த். என்னுடைய சமுதாயத்தினரே நீங்கள் முழுமையான முறையில் அளந்தும் முழுமையான முறையில் நிறுத்தும் நேர்மையாக கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வலா தபஹசுன்னாஸ அஷ்யாஅஹும். மேலும் மக்களுக்கு அவர்களுடைய பொருட்களை குறைத்து தராதீர்கள். வலா தஅஸவ் ஃபில் அர்தி முஃப்ஸிதீன். நீங்கள் குழப்பம் செய்யாதீங்க இந்த பூமியில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு அந்த மக்கள் சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட பதில் சொல்கிறாங்க. சூரா ஹூத்ல 87வது வசனம், காலு யா ஷுஐப் அஸலாத்துக தஅமுருக அன் நத்ருக மா யஅபுது ஆபாஉனா வ அன் நஃபல ஃபி அம்வாலினா மா நஷா இன்னக லஅன்தல் ஹலீமுர் ரஷீத். சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த மக்கள் பதில் சொல்கிறாங்க, சுஹைபே, எங்களுடைய மூதாதையர்கள் வணங்கி வந்தவற்றை நாங்கள் விட்டுவிட வேண்டும் என்றோ அல்லது எங்களுடைய செல்வத்தை, எங்களுடைய பிஸ்னஸை எங்களுடைய விருப்பப்படி நாங்கள் பயன்படுத்தக்கூடாது என்றோ இதற்கெல்லாம் எங்களுக்கு அதிகாரம் கிடையாதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய சலாத், அதாவது உங்களுடைய வணக்கம் தொழுகை உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததா அப்படின்னு அந்த மக்கள் கேட்குறாங்க. அதாவது நீங்கள் சொன்னீங்களே, அதாவது மரங்களை வணங்கக்கூடாது, அல்லாஹு தாலாவை மட்டும்தான் வணங்கணும், அதே போன்று தொழில் பண்ணும் போது வியாபாரம் செய்யும் போது அநியாயமான முறையில் நடந்து கொள்ளக்கூடாது, அளவு நிறுவையில் மோசடி செய்யக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறீங்களே, இப்படி சொல்லி உங்களுக்கு யார் சொன்னா, உங்களுடைய சலாத் உங்களுடைய வணக்கம் சொல்லி கொடுத்ததா அப்படின்னு கேட்குறாங்க. இன்னக்கல அந்த ஹலீமுர் ரஷீத். அதாவது ஒரு சில பேர் சர்க்காசமாக பேசுவாங்க, அதே மாதிரி தான் அந்த மக்கள் பேசுகிறாங்க. உண்மையிலே நீங்கள் சகிப்புத்தன்மை கொண்ட நேர்மையான மனிதர் தான் அப்படின்னு கிண்டல் அடிக்கிற மாதிரி பேசுகிறாங்க அந்த மக்கள். காலையா கௌமி அராய்த்தும் இன்கும் அலா பையினத்தி மிர் ரப்பி வர்ஸக்னி மின்ஹு ரிஸ்கன் ஹசனா. சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, என்னுடைய சமுதாயத்தினரே, நீங்கள் சற்று சிந்தியுங்கள். நிச்சயமாக நான் அல்லாஹு தாலாவிடமிருந்து தெளிவான சான்றை பெற்றிருக்கிறேன். அது மட்டும் அல்லாமல் அல்லாஹு தாலா தன் சார்பிலிருந்து தூய்மையான உணவை எனக்கு வழங்கியிருக்கிறான் அப்படின்னு சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. இதை ஏன் சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்கன்னு சொன்னால், அந்த மீதியானியர்கள், அதாவது அந்த சமுதாயம் சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, நீங்களும் நாங்களும் வேறு கிடையாது, நாம் எல்லாருமே ஒரே சமுதாயம் தான், நீங்களும் எங்களோடு சேர்ந்து இந்த மாதிரி தொழில் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு தான் சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, அல்லாஹு தாலா தன் புறத்தில் இருந்து எனக்கு தூய்மையாக உணவு கொடுக்குறான். தூய்மையான உணவு அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுதுன்னு சொன்னால், ஹலாலான வழியில் ஜெனரேட் பண்ணப்பட்ட பொருளாதாரம். ஸோ அல்லாஹு தாலா எனக்கு தூய்மையான உணவு வழங்கும் போது நான் எதற்கு உங்களோடு சேர்ந்து இந்த திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒமா உரீது அன்ஹு ஹாலிஃபக்கும் இல்லாம அன்ஹாக்கும் அன்ஹு. நீங்கள் எந்த வேலையை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் தடுக்கிறேனோ அந்த வேலையை செய்ய சொல்லி எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இன் உரீது இல்லல் இஸ்லாஹ மஸ்தத்தாத். என்னால் முடிந்த அளவு நான் சீர்திருத்தம் செய்வேன், அதை தவிர மற்ற எதையுமே நான் விரும்பவில்லைன்னு சொல்கிறாங்க. ஒமா தௌஃபீக்கு இல்லா பில்லா. எந்த தௌஃபீக்குமே எங்கள்கிட்ட இல்லை அல்லாஹு தாலாவை தவிர அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அல்லாஹு தாலாவுடைய தௌஃபீக்கை தவிர வேறு எதுவுமே இல்லை, அல்லாஹு தாலாவுடைய உதவியை தவிர வேறு எதுவுமே என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப். அதாவது அவன் பக்கமே முழுமையாக சார்ந்து விட்டேன், அவன் பக்கமே நான் திரும்புகிறேன். வயா கௌமி ல யஜ்ரிமன்னக்கும் ஷிகாக்கு ஐ யுஸீபக்கும் மிஸ்லுமா அஸாப கௌம நூஹின் அவு கௌம ஹூதின் அவு கௌம சாலிஹ். மறுபடி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, என்னுடைய சமுதாயத்தினரே, என் மீது எப்படி உங்களுக்கு விரோதமும் பகையும் வந்திருக்குதோ அதே போன்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாயத்தினர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மீதும் பகை கொண்டாங்க. அதே போன்று ஹூத் அலைஹிஸ்ஸலாம் மீது அவங்களுடைய சமுதாயம் பகை கொண்டாங்க. அதே போன்று சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாயமும் அவங்க மீது பகை கொண்டாங்க. ஸோ அந்த சமுதாயம் எல்லாருமே அங்கே உள்ள நபி மீது எப்படி அவங்க கோவப்பட்டாங்களோ, அப்படி கோவப்பட்டதுனால அவங்களுக்கு எப்படி அல்லாஹ்வுடைய அதாபு வந்துச்சோ அதே போன்று உங்கள் மீதும் அந்த அதாபு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. ஒமா கௌமி லூத்தின் மின்கும் பிபாயித். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாயத்தை பாருங்கள், அவங்க ரொம்ப தூரத்தில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதன் மூலமாகவே தெளிவாக புரியுது, அந்த மக்கள் எல்லாருக்குமே லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாயம் எப்படி அழிக்கப்பட்டதுங்கிறது ஃபுல்லாக அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும்.
அதனால தான் சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறாங்க, லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாயத்தை பாருங்கள், அவங்க ரொம்ப தூரத்தில் இல்லை, அவங்களுக்கு எப்படிலாம் அதாபு வந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சி பாருங்கன்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணுறாங்க. ஸோ வஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் சும்ம தூபு இலை, நீங்கள் பண்ண பாவத்துக்கெல்லாம் அல்லாஹு தாலாட்ட மன்னிப்பு கேளுங்க, மன்னிப்பு கேட்ட பிறகு அவன் பக்கம் மீளுங்கள், அதாவது இஸ்லாத்தை கடைப்பிடிங்க. இன்ன ரப்பி ரஹீமுன் வதூத், நிச்சயமாக அல்லாஹு தாலா கருணை பொழியக்கூடியவனாகவும் பேரன்பு கொண்டவனாகவும் இருக்கிறான். இப்படியெல்லாம் ஷுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தொடர்ந்து தாவா பண்ண பிறகு அந்த மக்கள் சொல்கிறாங்க, காலு யா ஷுஐபு மா நஃப்கஹு கசீரன், நீங்கள் சொன்னதில் பெரும்பாலான விஷயங்கள் எங்களுக்கு புரிய கூட இல்லை, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னே எங்களுக்கு புரிய மாட்டேங்கி அப்படின்னு அந்த மக்கள் ஷுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. நாமளும் சில விஷயங்கள் பிறருக்கு எடுத்துரைக்கும் போது அவங்களுக்கு புரியவே புரியாது, என்னடா இவங்களுக்கு இவ்வளோ சொல்லி புரிய வைக்கிறோமே ஆனால் இவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட லைஃப்பில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். எடுத்துக்காட்டாக ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு காஃபிர்கிட்ட நம்ம பேசுகிறோன்னு வச்சுக்கிடுவோம். அவங்கள்ட்ட நம்ம கடவுள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் அறிவுபூர்வமாக அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருப்போம். ஆனால் எவ்வளவு நேரம் பேசியிருந்தாலும் சரி, அவங்க கடைசியில் எதுக்கு வருவாங்கன்னா கடவுளுங்கிறது ஒன்று கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே போன்று மது அருந்துறவங்கள்ட்ட போய் பேசுவோம், இது தப்பு, இது உடம்புக்கு கேடு, இது ஹராமாக்கியிருக்கான்னு சொல்லிட்டு நிறைய ஆதாரபூர்வமான விஷயங்கள், அதாவது உடம்புக்கு கேடு, உங்களுடைய குடும்பத்துக்கு கேடுன்னு சொல்லுவோம். அப்படி இருந்து கேட்க மாட்டாங்க. அல்லாஹு தாலா ஹராமாக்கியிருக்கான் அப்படின்னு சொல்லுவோம், அப்படியே அவங்க கேட்க மாட்டாங்க. அதே போன்று வட்டியில் மூழ்கி இருக்கிறவங்க, ஜினால அதாவது லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க, இவங்கள்ட்டெல்லாம் போய் இது ஹராமு, இது தவறு அப்படின்னு சொல்லியும் பேசியிருப்போம். இந்த மாதிரி நடந்துக்கிட்டோன்னா உலகத்திலேயே எந்த மாதிரியான விளைவுகள்லாம் வரும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஆனாலும் அவங்களுக்கு சுத்தமாக புரியாது, அவங்க எந்த நிலையில் இருக்கிறாங்களோ அதே நிலையில் தான் இருப்பாங்க. அதற்கு என்ன காரணம்னு சொன்னால், சைத்தான் அவங்களுடைய மொத்த கல்பையுமே அப்படி கம்ப்ளீட்டாக ஆக்குப்பை பண்ணியிருப்பான். அவர்கள்ட்ட போய் எவ்வளவு சொன்னாலுமே, இது ஹராமுன்னு சொன்னாலும் சரி, இதனால உங்களுக்கு நிறைய விளைவுகள் வரும்னு சொன்னாலும் சரி, அவங்க கேட்கவே மாட்டாங்க. அதற்கு காரணம் அவங்களுடைய உள்ளம் முழுவதுமே சைத்தானுடைய ராஜ்யம்தான் இருக்கும். அதற்கு அடுத்தபடியாக சில பேர் அல்லாஹு தாலாவே முத்திரையிட்டுருவான். அல்லாஹு தாலா குரான்லேயே சொல்கிறாங்களா, பக்ராவில் 7வது வசனத்தில் வரும், ஹத்தம் அல்லாஹு வலா குலூபிஹிம் வலா ஷம்மிஹிம் வலா அபுசாரிஹிம் ஹிஷாவத் வலஹும் அதாபுன் அலீம். அதாவது அல்லாஹு தாலா அவர்களுடைய குலூப் அதாவது இதயங்கள் மீதும், அவர்களுடைய ஷம்மிஹிம் அதாவது செவிப்புலன்கள் மீதும், வாலா அபுசாரிஹிம் அவர்களுடைய பார்வை புலன்கள் மீதும் அல்லாஹு தாலா முத்திரையிட்டு விட்டான். அதனால அல்லாஹு தாலா அவங்களுக்கு நரகத்தை தான் கொடுப்பான் அப்படின்னு அல்லாஹு தாலாவே குரான்ல சொல்லியிருப்பான். சில கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள், ஏன் ஒரு சில முஸ்லீம்களுக்கு கூட இந்த டவுட் வரும். என்னன்னு சொன்னால், அல்லாஹு தாலா தானே குலூபு மீது, ஷம் மீது அதாவது செவிப்புலன்கள் மீது, பார்வை புலன்கள் மீதெல்லாம் அல்லாஹு தாலா தானே முத்திரையிட்டு இருக்கிறான். ஸோ அவன் முத்திரை இட்டதுனால தானே நாங்கள் பாவம் பண்ணுறோம். அல்லாஹு தாலாவே நம்மளை கெட்டவனாக படைச்சிட்டு நம்மளை அப்படி நரகத்தில் தூக்கி போடுவானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேருக்கு கேள்வி எழும்பும். அதற்கு நம்ம இப்போ ஒரு வசனத்தை வாசிச்சோமே, அதாவது 2வது அத்தியாயம் 7வது வசனம், அதாவது அல்லாஹு தாலா குலூபின் மீது, ஷம் மீது, அபுசாரின் மீது அல்லாஹு தாலா முத்திரையிடுவான்னு சொல்லிட்டு அந்த வசனத்திற்கு முந்திய வசனங்களை படித்து பார்த்தா இதற்கான விளக்கம் கிடைக்கும். ஸோ அல்லாஹு தாலா நம்மளுடைய உள்ளத்தில் முத்திரையிடக்கூடாதுன்னு சொன்னால், அப்படி இல்லாட்டி முத்திரையிட்டுட்டான், அந்த முத்திரையை அந்த சீலை அன்சீல் பண்ணணும்னு சொன்னால் அதற்கு மனிதர்கள்ட்ட ஒரு சில குவாலிஃபிகேஷனை அல்லாஹு தாலா எதிர்பார்க்கும். அது என்னென்ன குவாலிஃபிகேஷன்லான்னு பார்த்தா, அலிஃப் லாம் மீம் ஜாலிகல் கிதாபுல் லா ரைப ஃபீஹி ஹுதன் லில் முத்தகீன். ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் வந்து குரானை நம்பணும். அதுவும் எப்படி நம்பணும்னு சொன்னால், எந்தவித சந்தேகமும் இல்லாமல் நம்பணும். அதற்கு அடுத்தபடியாக இந்த குரான் வந்து இறையச்சமுடையவர்களுக்கு நேர்வழி காட்டும் அப்படிங்கிறதை நம்ம நம்பணும். அதற்கடுத்த குவாலிஃபிகேஷன் அல்லதீனை யுமினூன பில் கைபி வக்கீமுன ஸலாத்த வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அதற்கடுத்து அல்லாஹு தாலா மனிதன்ட்ட எதிர்பார்க்கக்கூடிய குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் அவன் கைபை நம்பணும், அதாவது டிரான்ஸ்டென்டல் வேர்ல்டு, அதாவது நம்ம உலகத்தை தாண்டி வேற வேற டிமென்ஷன்ஸில் நிறைய உலகம் இருக்குது. அந்த உலகத்தின் பேர் வந்து கைப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உலகத்தில் தான் சொர்க்கம், நரகம், அல்லாஹு தாலாவுடைய அர்ஷி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த அல் கைப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மறைவான உலகத்தை நம்ம நம்பணும். அதற்கடுத்து வைக்கீமுன ஸலாத் அதாவது தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். அதற்கடுத்த குவாலிஃபிகேஷன் வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். இந்த குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொன்னால், அல்லாஹு தாலா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கிறானோ, ஒரு சில பேருக்கு அல்லாஹு தாலா கல்வி ஞானத்தை கொடுத்துருப்பான், ஒரு சில பேருக்கு அல்லாஹு தாலா பொருளாதாரத்தை கொடுத்துருப்பான், ஒரு சில பேருக்கு அல்லாஹு தாலா அதிகமான நேரத்தை கொடுத்துருப்பான். அல்லாஹு தாலா என்ன கொடுத்துருக்கிறானோ அதை அல்லாஹு தாலா பாதையில் செலவு பண்ணணும். அடுத்த குவாலிஃபிகேஷன் வல்லதீனை உம்மினூன பிமா உன்சில இலைக்க ஒமா உன்சில மின் கபிலிக்க ஒபில் அஹிரத்திஹும் யுக்தினூன். அதாவது அல்லாஹு தாலா நமக்கு இறக்கப்பட்ட வேதத்தை நம்பணும். நமக்கு முன்னாடி வழங்கப்பட்ட, அதாவது மற்ற நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட தௌராத்தா இருக்கலாம், ஜபூரா இருக்கலாம், இஞ்சிலா இருக்கலாம், இல்லாட்டி சுஹூஃப்களாக இருக்கலாம், இது எல்லாத்தையுமே நம்பணும். நான் இப்போ சொன்னோம்ல, இந்த எல்லா குவாலிஃபிகேஷனும் இருந்தால் தான் உலாய்க்க அலா ஹுதன் மிர் ரப்பிஹிம் உலாய்க்க ஹுமுல் முஃப்லிஹூன்.
இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் அல்லாஹு தாலாவிடம் இருந்து நேர்வழியில் இருப்பவர்கள். ஸோ இந்த மக்கள் தான் மறுமை நாளில் வெற்றி பெறுவார்கள். இந்த கிரைட்டீரியா எதுவுமே இல்லாதவங்க இன்னல்லதீன கஃபரு சவாவுன் அலைஹிம் அந்தத்தஹும் அம்லம் துந்திருகும் லா யுமினூன். ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் எதுவுமே இல்லாதவங்க அவங்கள்ட்ட நீ எச்சரிக்கை செய்கிறதும் எச்சரிக்காமல் இருப்பதும் ஒன்று தான் அல்லாஹு தாலாவே சொல்கிறான். ஏன்னு சொன்னால் நிச்சயமாக அவங்க ஒருபோதும் இந்த விஷயத்தை ஏற்றுக்கிட மாட்டாங்க. அதற்கு அடுத்த வசனத்தில் தான் அல்லாஹு தாலா சொல்கிறான், ஹத்தமல்லாஹு அலா குலுபிஹிம் வலா ஷம்மிஹிம் வலா அபுசாரிஹிம் ஷாவத் வலஹும் அதாபுன் அலீம். அதாவது இந்த குவாலிஃபிகேஷன் யார்கிட்ட இல்லையோ அவங்க மீது தான் அல்லாஹு தாலா அவங்களுடைய உள்ளத்தின் மீது, அவர்களுடைய செவி புலன்கள் மீது, அவர்களுடைய பார்வை புலன்கள் மீது அல்லாஹு தாலா முத்திரையிடுவான். ஸோ அல்லாஹு தாலா மனிதர்களை படைக்கும் போது சுயமாக செயல்படக்கூடிய அந்த கெப்பாசிட்டியை கொடுத்துருக்குறான். சும்மா ஒரு மனிதனை படைச்சிட்டு அவனுக்கு முத்திரையிட்டுட்டு இவனுக்கு நரகத்துக்கு தான் போவான் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹு தாலா முடிவெடுக்கலை. அதே நேரத்தில் ஒரு மனிதன் நரகத்துக்கு போவானா சொர்க்கத்துக்கு போவானா அப்படிங்கிறத அறியக்கூடிய அந்த இல்மு அல்லாஹு தாலாட்ட இருக்குது. ஏன்னு சொன்னால் அல்லாஹு தாலா தான் நேரத்தை படைச்சிருக்கிறான். காலம் நானாக இருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்கிறான். ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவங்க அல்லாஹு தாலா ஒரு மனிதனை காரணம் இல்லாமல் அவனை நரகத்தில் தூக்கி போட மாட்டான் அப்படிங்கிறத நம்பணும். ஸோ அல்லாஹு தாலா ஒரு மனிதனின் மீது முத்திரையிடக்கூடாது. அப்படி இல்லாட்டி முத்திரையிட்டதை அல்லாஹு தாலா அன்சீல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு இந்த குவாலிஃபிகேஷன் இருக்குதா? என்ன குவாலிஃபிகேஷன்லான்னு சொன்னால், ஃபஸ்ட்டு விஷயம் அவன் எந்தவித சந்தேகமும் இல்லாமல் அல்லாஹு தாலாவுடைய வேதத்தை நம்பணும். அதே போன்று இந்த வேதங்கள் முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டும் அப்படிங்கிறதும் நம்ம நம்பணும். இரண்டாவதாக அந்த மனிதன் கைப், அதாவது மறைவானவற்றை நம்பணும். மூன்றாவது அந்த மனிதன் தொழுகையை நிலைநாட்டணும். நான்காவதாக அந்த மனிதன் தனக்கு கொடுத்தவற்றையிலிருந்து செலவு செய்யணும். ஐந்தாவதாக நாம் எப்படி குரானை நம்புகிறோமோ அதே போன்று நமக்கு முன்பு வாழ்ந்த நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட அந்த வேதத்தை நம்பணும். ஆறாவதாக ஒபில் ஆஹிரத்திஹிம் யூக்கினுன், அதாவது தீர்ப்பு நாளை நம்பணும். இந்த ஈமானும் இக்காமுத்தீனும் யார்கிட்ட இருக்குதோ அவங்களுக்கு தான் அல்லாஹு தாலா நேர்வழி கொடுப்பான். இந்த குவாலிஃபிகேஷன் இல்லாதவங்களுக்கு அல்லாஹு தாலா முத்திரையிடுவான் அப்படிங்கிறத நம்பணும். ஸோ சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எவ்வளோ அந்த மக்களுக்கு சொன்னாலுமே அந்த மக்கள் புரியல அப்படின்னு சொன்னாங்களா, அதற்கு காரணம் இதான். ஸோ நம்ம யாருக்காவது தாவா பண்ணணும்னாலுமே இந்த 6 விஷயங்களை தான் ஃபஸ்ட்டு தாவா பண்ணணும். இந்த 6 விஷயங்கள், அதாவது பேசிக்கில் அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் மற்ற விஷயங்களில் அல்லாஹு தாலா அவங்களுக்கு நேர்வழி கொடுப்பான். قالوا يا شعيب ما نفقه كثيرا مما تقول وإنا لنراك فينا ضعيفا. அந்த மக்கள் சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, சுஹைபே நீ கூறிய பெரும்பாலான விஷயங்கள் எங்களுக்கு புரிவதில்லை. நிச்சயமாக எங்களுக்கு இடையே நீங்கள் ரொம்ப வலிமை குறைய, அதாவது பலகீனமானவங்களாக நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த மக்கள் எல்லாருமே சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பார்த்து சொல்கிறாங்க, வலவுல்லா ரஹ்துக்க லரஜம் நாக்க, அதாவது உங்களுடைய இனத்தார், உங்களுடைய குடும்பத்தார் இல்லாவிட்டால் உங்களை கல்லெறிந்து கொண்டு இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி குறைஷிகள்கிட்ட இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பனு ஹாஷிம் பாதுகாத்தாங்களோ அதே போன்று சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய குடும்பத்தாரும் சுஹைப் நபியை பாதுகாத்துருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மதியன் தேசத்தில் இப்ராஹிம் நபியுடைய வம்சத்திலேருந்து வந்ததுனால அவங்க எல்லாருமே அந்த குடும்பத்திற்கு ஒரு பெரிய மரியாதை கொடுப்பாங்க. பொதுவாகவே அரபியர்களுடைய கலாச்சாரம் அப்படி தான், குடும்பத்திற்கு ஒன்றுனா மொதல் ஆளாக வந்து நிற்பாங்க. ஸோ அந்த மதியன் வாசிகள் சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள எதுவுமே செய்யாததற்கு காரணம், சுஹைப் நபி வந்து ஒரு பெரிய குடும்பத்தை சார்ந்தவங்க, அதனால அவங்க அமைதியாக இருந்தாங்க. ஒமா அந்த அலைனா பி அசீஸ், அதாவது அந்த மக்கள் சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பார்த்து சொல்கிறாங்க, நீர் எங்களுக்கு இடையே மதிப்பிற்குரியவராக இல்லை. அதாவது இப்படியே நீங்கள் தொடர்ந்து பிரச்சாரம் செய்துட்டு இருக்கிறதுனால உங்கள் மேலே எங்களுக்கு மரியாதை போயிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. காலையா கௌமி அராத்தி அஸ்ஸு அலைக்கும் இடல்லாஹி வத்தஹல்துமூஹும் வராஅகும் ذُرِّيًّا. அதற்கு சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்களுக்கு பதில் சொல்கிறாங்க, என்னுடைய சமுதாயமே அல்லாஹு தாலாவை விட என்னுடைய குடும்பத்தார் அதிக வலிமையுடையவர்கள் என்று நீங்கள் கருதுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது என்னுடைய குடும்பத்தாரை பார்த்து நீங்கள் பயந்து என்னை ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறீங்களே, அதை விட அதிக வலிமை உள்ளவனாக அல்லாஹு தாலா என் பக்கம் இருக்கிறான். நீங்கள் ஏன் அல்லாஹு தாலாவிற்கு அஞ்ச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களும் அல்லாஹு தாலாவை அலட்சியமாக புறக்கணித்து விட்டீர்கள். இன்ன ரப்பி பிமா தஅமலூன முஹீத், என்னுடைய ரப்பு அல்லாஹு தாலா நீங்கள் என்னெல்லாம் செய்கிறீங்களோ அதை ஃபுல்லாக சூழ்ந்து அறிபவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில செய்திகளில் இந்த மதியன் வாசிகள் பனி இஸ்ரவேலர்கள்ட்ட போய் ஆலோசனை கேட்டதாகவும், இந்த மாதிரி எங்கள் ஊரில் நபின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்கிறாங்க, இதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை செய்ததாகவும் ஒரு சில குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இந்த செய்தி பலகீனமானது என்றும் உலமாக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடுகள் உள்ளது. அதே போன்ற இன்னொரு ரிவாயத்தில் அந்த மக்கள் எல்லாருமே சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, நாங்கள் எல்லாருமே இந்த மரங்கள் இந்த சிலைகளை வணங்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் இந்த மரங்களையும் சிலைகளையும் அல்லாஹு தாலா தான் ஒரே கடவுள் அப்படின்னு நீங்கள் சொல்ல வச்சிட்டிங்கன்னா நாங்கள் இந்த மரங்களையும் சிலைகளையும் வணங்குவதை விட்டுவிட்டு இன்னையிலிருந்து அல்லாஹு தாலாவை மட்டும் வணங்க ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க.
இப்போ சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹு தாலாட்ட துவா கேட்குறாங்க. இப்போ ஒரு நாள் வருது, அந்த நாளில் மக்கள் எல்லாருமே கூடி இருக்கிறாங்க. இப்போ சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மரங்கள் சிலைகள்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் அல்லாஹு தாலாவுடைய இஸ்ஸத்தை கொண்டு அந்த ஆற்றலை கொண்டு நீங்கள் பேசுவீராக அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அந்த மரங்களும் சிலைகளும் பேசியது. அந்த மரங்கள் சொல்லியது, வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹு தாலாவை தவிர வேறு யாருமே இல்லை, அவனே விதியின் மீது ஆற்றலும் சக்தியும் பெற்றவன், எங்களுக்கு எந்தவித சக்தியுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரங்கள் எல்லாம் பேசியது. இதனை பார்த்து வியந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களில் பெரும்பாலானோர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. இப்போ அங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கல, அவங்க எல்லாருமே இதை புறக்கணிச்சிட்டாங்க, இது எல்லாமே ஒரு சூனியம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நாள் சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்த மன்னர்கள்ட்ட போய் பேசுகிறாங்க. அதற்கு அந்த மன்னர்களில் ஒரு மன்னனான அபுஜத் கூறினான், நாங்கள் உங்களுடைய மார்க்கத்தை ஏற்க மாட்டோம்னு சொல்லிட்டோம், நீங்கள் மறுபடி வந்து இதை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறீங்களே, இப்படியே நீங்கள் தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்துவோம், அப்படி கஷ்டத்தை ஏற்படுத்தும் போது உங்களால் அதிலிருந்து விலக முடியாது அப்படின்னு சொல்கிறோம். அதற்கு சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பதில் சொல்கிறாங்க, நான் அல்லாஹு தாலாவுடைய ரசூல் ஆவேன், நான் தொடர்ந்து உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன்னா அது அல்லாஹு தாலாவுடைய கட்டளை, அதனால் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, என்ன கஷ்டப்படுத்தினாலும் சரி, நான் தொடர்ந்து வந்து உங்கள்கிட்ட தாவா செய்துட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சூரா ஆராஃப்ல 87வது வசனம், வஇன்கான தாயிஃபத்துன் மின்கும் ஆமனு பில்லதி உர்சில்து பிஹி வ தாயிஃபத்துன் லம் யுமினு ஃபஸ்பிரு ஹத்தா யஹ்குமல்லாஹு பைனனா வஹுவ கைருல் ஹாக்கிமீன். அதாவது சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறாங்க, நான் என்ன அறிவுரைகளுடன் அனுப்பப்பட்டேனோ அவற்றின் மீது உங்களில் ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து நம்பிக்கை கொண்டீங்க, ஒரு செட் ஆஃப் பீப்புள் நீங்கள் நம்பிக்கை கொள்ளலை. அல்லாஹு தாலா நம் மீது தீர்ப்பு வழங்கும் வரை நீங்கள் பொறுமையாக இருந்துக்கோங்க, நிச்சயமாக அல்லாஹு தாலா ஹைருல் ஹாக்கிமீனாக, அதாவது தீர்ப்பு வழங்குவதில் சிறந்தவனாக இருக்கிறான் அப்படின்னு சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறாங்க. அல்லாஹு தாலா எந்த ஒரு சமுதாயத்தையும் அழிப்பதற்கு முன்னாடி ஒரு சின்ன எச்சரிக்கையை அல்லாஹு தாலா அந்த சமுதாயத்திற்கு காட்டுவான். அதே போன்ற அல்லாஹு தாலா இந்த மதியன் சமுதாயத்திற்கும் ஒரு சில எச்சரிக்கையை செய்கிறான். அது என்ன அதாபுன்னு சொன்னால், காற்று அடிக்கும், அந்த காற்றில் வெப்பத்தன்மை அதிகமாக இருக்கும். இப்போது இந்த மாதிரி காற்று அடித்ததுனால அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஃபுல்லாக பயப்படுறாங்க. இப்போது சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த தலைவர்கள்ட்ட போய் இது அல்லாஹு தாலாவுடைய எச்சரிக்கை, நீங்கள் இன்னும் ஈமான் கொள்ளவில்லை என்று சொன்னால் அல்லாஹு தாலா நிச்சயமாக உங்களுக்கு தண்டனை இறக்கிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த தலைவர்கள் கடைசி வரையிலையுமே ஈமான் கொள்ளவில்லை. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஊரில் அடிக்கடி நடக்கக்கூடிய விஷயம்தான் சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களையுமே பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. சூரா ஆராஃப்ல 88வது வசனம், ஆலல் மல உள்ளதீன ஸ்தக்பரு மின் கௌமிஹி லனுஹ்ரிஜன்னக யா ஷுஹைபு வல்லதீன ஆமனு மஅக மின் கரியத்தினா அவுல தவூதுன்ன ஃபீ மில்லத்தினா கால அவலவ் குன்னா காரிஹீன். அதாவது அவர்களுடைய சமுதாயத்தில் இருந்த ஆணவம் கொண்ட மலாக்கள் தலைவர்கள் கூறினார்கள், ஷுஹைபே நிச்சயமாக உம்மையும் உம்மோடு ஈமான் கொண்ட மக்களையும் நிச்சயமாக இந்த ஊரை விட்டு வெளியேற்ற வேண்டிய நேரம் வரும், அல்லது நீங்களும் உங்களோட நம்பிக்கை கொண்ட மக்களும் நீங்கள் திரும்பி இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் வரும். அதாவது அந்த தலைவர்கள் சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, சுஹைபே நிச்சயமாக நீயும் உன்னோட ஈமான் கொண்ட அந்த மக்களையும் இந்த ஊரை விட்டு வெளியேற்றிடுவோம், நீங்கள் இப்படியே பேசிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஊரை விட்டு வெளியேற்றிடுவோம், அப்படி வெளியேற்றப்படாமல் நீங்கள் இந்த ஊரில் இருந்தீங்கன்னா நிச்சயமாக நாங்கள் எந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டோமோ, அதாவது அவர்களுடைய மார்க்கம் என்றால் என்ன, மரங்களை வணங்குதல், ஹராமான முறையில் வியாபாரம் செய்தல், இந்த மார்க்கத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள நேரிடும் இந்த ஊரில் இருந்தீங்கன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறாங்க, காலாவலவ் குன்னா காரிஹீன், நாங்கள் உங்களுடைய மார்க்கத்தை வெறுப்பவர்களாக இருந்தாலுமா அப்படின்னு கேட்குறாங்க கேள்வி. அதாவது நாங்கள் எல்லாருமே உங்களுடைய மார்க்கத்தை வெறுத்த பிறகும் கூட நீங்கள் இந்த ஊரில் இருக்கணும்னா நீங்கள் எங்களுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வற்புறுத்துறீங்களேங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஏற்கனவே நம்ம 7வது அத்தியாயம் 86வது வசனத்தில் பார்த்துருந்தோம், அந்த மக்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்களை இறை பாதையிலிருந்து தடுப்பவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு பார்த்துருந்தோம். அதற்கு என்ன காரணம்னு சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தலைவர்கள் எல்லாருமே நீங்கள் இந்த மார்க்கத்தில் இருந்தால் தான் இந்த ஊரில் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நிர்பந்தப்படுத்தினாங்க. கதிஃப்தரைனா அலல்லாஹி கதிபன் இன்னுதுனா ஃபி மில்லத்திக்கும் பாத இது நஜ்ஜன் அல்லாஹு மின்ஹா. சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மலாக்கள் தலைவர்கள்ட்ட சொல்கிறாங்க, அதாவது ஹக்கு எது என்று தெரிந்த பிறகும் கூட, அல்லாஹு தாலா இந்த விஷயத்திலிருந்து எங்களை பாதுகாத்த பிறகும் கூட நாங்கள் அதே மார்க்கத்தில், அதாவது தீய வழியில் இருந்தோன்னு சொன்னால் நாங்கள் அல்லாஹு தாலாவின் மீது இட்டு கட்டப்பட்டவர்களாக பொய்யுரைத்தவர்களாக ஆகிவிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒமா யக்கூனுலனா அன் நஊத ஃபீஹா இல்ல ஐ யஷா அல்லாஹு ரப்புனா. அதாவது சுஹைப் நபி சொல்கிறாங்க, அல்லாஹு தாலா நாடினாலே அன்றி நாங்கள் திரும்பி உங்கள் மார்க்கத்திற்கு வருவது, அதாவது வழிகேட்டின் பக்கம் செல்வது சாத்தியமற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் நபிமார்கள் நல்லடியார்களுடைய நல்ல பண்பு. எப்போவுமே நம்ம நேர்வழியில் இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால நம்ம தீய வழிக்கே போக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கக்கூடாது. ஹிதாயத் எப்போவுமே அல்லாஹு தாலாட்ட தான் இருக்குது அப்படிங்கிறதுல நம்ம உறுதியாக நம்பணும்.
நாம நேர்வழியில் இருப்பது வழிகேட்டில் அப்படியே இருக்கிறது அல்லாஹு தாலா கையில தான் இருக்குது. அதனால தான் சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க, இல்லா ஐயஷா அல்லாஹு ரப்புனா, அல்லாஹு தாலா நாடினாலே அன்றே நாங்க திரும்பி உங்க மார்க்கத்திற்கு வருவது சாத்தியமற்றது அப்படின்னு சொன்னாங்க. வசிஅ ரப்புனா குல்ல ஷைஇன் இல்மா அலல்லாஹி தவக்கல்னா, அல்லாஹு தாலாவுடைய அறிவு அனைத்தையும் சூழ்ந்திருக்கிறது, நாங்கள் அவனையே சார்ந்திருக்கிறோம். ரப்பன் அஃப்தஹ் பைனனா வ பைன கௌமினா பில் ஹக்கி வ அன்த ஹைருல் ஃபாத்திஹீன். இப்போது சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹு தாலாட்ட துவா கேட்குறாங்க, யா அல்லாஹ் எங்களுக்கும் எங்களுடைய சமுதாயத்திற்கும் இடையே நீ தீர்ப்பு வழங்குவாயாக, நிச்சயமாக நீ தீர்ப்பு வழங்குவதில் சிறந்தவனாக இருக்கிறாய் அப்படின்னு துவா கேட்குறாங்க. வகாலல் மலவுல்லதீன கஃபரு மின் கௌமிஹி லைனி தபஅதும் ஷுஹைபுன் இன்னஹு இதன் லஹாசிரூன். இப்போ இந்த மீதியானிய சமுதாயத்தை சார்ந்த தலைவர்கள் அங்கே உள்ள மக்களை எல்லாரையுமே பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. என்னன்னு சொன்னால், நீங்கள் யாரெல்லாம் சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள ஃபாலோ பண்ணுறீங்களோ நிச்சயமாக நீங்கள் நஷ்டமடைந்து விடுவீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே பணக்காரங்க பேச்சை தான் கேட்டாங்க. ரொம்ப குறுகிய கூட்டம் தான் சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க பின்னாடி போனாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சமுதாயத்தில் அந்த தலைவர்கள் எப்படி அந்த சமுதாயத்தை வழிகெடுத்தாங்களோ அதே போன்று தான் இந்த சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சமுதாயத்திலையுமே கண்டினியூ ஆகுது. காலு இன்னமா அந்த மினல் முசஹரி, அந்த மக்கள் எல்லாருமே சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள சூனியக்காரர் என்று சொன்னாங்க. எப்போவுமே இப்லீஸ் ஒரு ஊரில் ஒரு ஃபசாது நடக்கணும்னு சொன்னால் ஃபஸ்ட்டு பேசிக்கில் தான் கை வைப்பான். இப்போ இந்த மீதியானியர் சமுதாயம் எந்த விஷயத்தில் குழப்பம் செஞ்சாங்க? வியாபார விஷயங்களில் அளவு நிறுவையில் மோசடி செஞ்சாங்க. இப்போ அந்த மக்கள் எல்லாருமே ஓரிரை கொள்கையில் உறுதியாக இருந்திருந்தாங்கன்னு சொன்னால் சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு வேலை ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். ஏன்னு சொன்னால் அவங்க எல்லாருக்குமே அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இருந்துச்சுன்னு சொன்னால் சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க, நிச்சயமாக இது அல்லாஹு தாலாவுடைய மார்க்கத்திற்கு முரணானது. மக்கள் எல்லாருமே சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பேச்சையும் கேட்டிருப்பாங்க. ஆனால் இப்லீஸ் ஃபஸ்ட்டு எதில் கை வச்சான்னு சொன்னால், அங்கே உள்ள மக்கள் எல்லாத்தையுமே முஷிரிக்குகளாக மாற்றினான். அதாவது அங்கே வாழ்ந்த மக்கள் எல்லாத்தையுமே மரங்களை வணங்க வச்சான். இப்போ அதற்கு அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு அல்லாஹு தாலாவை பற்றின அந்த சிந்தனை இருக்காது. அந்த மக்கள் அனைவருமே ஆட்டோமேட்டிக்காக வழிகேட்டின் பக்கம் சென்று விடுவார்கள். இப்போ அந்த மக்கள் சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பார்த்து சொன்னாங்க, ஒமா அந்த இல்லா பஷன் மிஸ்லுனா, நீங்கள் எங்களை போன்று ஒரு மனிதரை அன்று வேறில்லை. வ இன்ன நதுன்னுக லமினல் காதிபீன், நிச்சயமாக உம்மை நாம் ஒரு பொய்யராகவே கருதுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்கித் அலைனா கிசஃபன் மினஸ் ஸமாஇன் குந்த மினஸ் சாதிகீன். இப்போ அந்த மக்கள் சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, நீங்கள் உண்மையாளராக இருந்தால் நீங்கள் வானத்திலிருந்து ஒரு சில பகுதிகளை எங்கள் மீது விளைச் செய்வீராக அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. எப்படி ஹூத் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சமுதாயத்தில் உள்ள மக்கள் கேட்டாங்களோ அதே போன்று தான் இவங்களும் கேட்குறாங்க. அதாபு வந்துரும்னு சொல்கிறீங்களா, அந்த அதாபை எங்கள் மீது இறக்க வைங்க பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது கடைசியாக சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, வயா கௌமி இஅமலு அலா மகானதிஹிம் இன்னி ஆமிலு சௌஃப தஅலமூன ஐ உதீஹி அதாபை யுஹ்ஸீஹி வ மன்ஹு காதிப். என்னுடைய சமுதாயத்தினரே, நீங்கள் உங்களுடைய வழியில் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், நான் என்னுடைய வழியில் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். இழிவுறுத்தும் துன்புறுத்தும் வேதனை யாரை வந்து அடையும் என்பதையும் யார் பொய் உரைக்கிறார் என்பதையும் நீங்கள் விரைவில் அறிந்து கொள்வீர்கள். வர்த்தகிபு இன்னி மேக்கும் ரகீபு, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருங்க, நானும் உங்களோடு சேர்ந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இறுதியில் அந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்து சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களையும் அவங்களோட ஈமான் கொண்ட மக்களையும் ஊரை விட்டு வெளியேற்றுறாங்க. அப்போ தான் சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறாங்க, நீங்கள் உங்களுடைய கொள்கையிலே இருந்துக்கோங்க, நான் என்னுடைய கொள்கையை பின்பற்றி கொண்டிருக்கிறேன். யார் பொய் உரைத்தார் என்பதையும் யாருக்கு வேதனை வரும் அப்படிங்கிறதையும் விரைவில் நீங்களே புரிஞ்சுக்கிடுவீங்க. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருங்க, நாங்களும் உங்களோட சேர்ந்து கொண்டு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வலம்மா ஜா அம்ருனா நஜீனா ஷுஐபன் வல்லதீனா ஆமனு மேஹு ரஹ்மத்தின் மின்னா. இப்போது அல்லாஹு தாலா சொல்கிறான், இறுதியில் அல்லாஹு தாலாவுடைய கட்டளைக்குரிய நேரம் வந்துவிட்ட போது அல்லாஹு தாலா சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களை ஈமான் கொண்ட மக்களையும் அல்லாஹு தாலா காப்பாற்றினான். இப்போது சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களை ஈமான் கொண்ட மக்களும் அந்த ஊரை விட்டு வெளியில் போயிட்டாங்க. யௌமுல் துல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மேகத்துடைய நாள், தண்டனைக்குரிய நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்போ வந்ததுன்னு சொன்னால் புதன்கிழமை வந்தது என்று வரலாற்று குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடுமையான வெப்பத்திற்கு பிறகு மேகம்லாம் ஒன்று கூடுது, அதெல்லாம் பார்த்துட்டு மக்கள் எல்லாருமே வெளியில் வராங்க. இப்போது அந்த மக்கள் எப்படி அழிக்கப்பட்டாங்கன்னு பார்த்தா 2 விஷயங்களின் மூலமாக அப்படின்னு அல்லாஹு தாலா குரானில் குறிப்பிடுகிறான். ஹதஸில்லதீன ஸலமு ஸைஹத்து ஃபஸ்பஹு ஃபீ தியாரிஹிம் ஜாஸிமீன். மேலும் அந்த பாவம் செய்த மக்களின் மீது ஒரு பயங்கரமான ஓசை தாக்கியதுன்னு அல்லாஹு தாலா சொல்கிறான். அந்த ஓசை தாக்கியதன் மூலமாக அடுத்த நாள் மறுநாள் காலையில் அவங்க இறந்தவர்களாக விழுந்து கிடந்தார்கள். கஅன்லம் யஅனு ஃபீஹா அலா புஅதத் லிமதியன கமா பஅதத் ஸமூத். அதாவது சூரா ஹூதுல 95வது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்கிறான்,
அந்த சமுதாயம் எப்படி அந்த ஊர்ல அழிந்து கிடந்தாங்கன்னு சொன்னா, அந்த ஊர்ல அந்த மக்கள் வாழவே இல்லை என்பது போல் அழிந்து கிடந்தார்கள். எப்படின்னு சொன்னா, சமுது சமுதாயம், அதாவது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த சமுது சமுதாயம் எப்படி தூக்கி எறியப்பட்டாங்களோ அதே போன்று இந்த மதியன் சமுதாயமும் தூக்கி எறியப்பட்டார்கள்னு சொல்றோம். கிட்டத்தட்ட சமுது சமுதாயமும் புதன்கிழமை தான் அழிக்கப்பட்டிருப்பாங்க. அதே போன்று இந்த மதியன் சமுதாயமும் புதன்கிழமை தான் அழிக்கப்படுறாங்க. அதனால தான் இந்த சைத்தானை வணங்கக்கூடிய மக்கள் புதன்கிழமையை ரொம்ப ஸ்பெஷல் நாளாக கொண்டாடுவாங்க. சூரா ஷோரால 189வது வசனம், ஃபகத்தபு ஃபஹதஹும் அதாப யௌமிதுல்ல. யௌமிதுல்ல அப்படிங்கிற நாளில் தான் அந்த பொய்ப்பித்த மக்களை அல்லாஹு தாலா தண்டனை கொடுத்தான். இன்கான அதாப யௌமின் அதீம், அதாவது அந்த நாளில் அவங்களுக்கு கடுமையான வேதனை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறோம். ஸோ அந்த 2 அதாபுகள் அந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னோம்ல, அதில் ஒரு அதாபு ஒரு கடுமையான ஓசை தாக்கியது வானத்திலிருந்து. 2வது ஒரு அதாபு என்னன்னு சொன்னால், அது ரஜிஃபத், அதாவது எர்த்குவேக் மூலமாக அழித்தான். அந்த மக்கள் நிலநடுக்கம் மூலமாக அழிந்து போனார்கள்னு அல்லாஹு தாலா சொல்கிறான். இது பார்த்தீங்கன்னா சூரா அன்கபூத்தில் 37வது வசனம், ஃபகத்தபு ஃபஹதத்ஹுமுர் ரஜிஃபத்து ஃபஸ்பஹு ஃபி தாரிஹிம் ஜாசிமீன். சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பொய்ப்பித்த மக்கள் ரஜிஃபத், அதாவது நிலநடுக்கம் மூலமாக தன்னுடைய வீட்டிலேயே இறந்து கிடந்தார்கள் அப்படின்னு சொல்றான். இறுதியில் சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹு தாலாட்டு துவா கேட்குறாங்க. சூரா ஆராஃப்ல 93வது வசனம், யா அல்லாஹ், உன்னுடைய செய்திகளை நான் தெளிவாக அந்த மக்களிடம் எடுத்துரைத்து விட்டேன். அது மட்டும் அல்லாமல் நீ என்ன பொறுப்பை கொடுத்தியோ அந்த பொறுப்பை நிறைவேற்றி விட்டேன். சத்தியத்தை மறுக்கின்ற கூட்டம், அதாவது என்னைய பொய்ப்பித்த கூட்டத்திற்காக நான் எதற்கு அனுதாபம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த மக்கள் அழிந்து போனதை நினைச்சு நான் எதற்கு வருத்தப்படணும்னு சொல்றாங்க. இப்படி அவங்க கூறிய நிலையிலேயே அந்த ஊரை விட்டு அவங்க வெளியில போயிட்டாங்கன்னு அல்லாஹு தஆலா சொல்றோம். இதற்கடுத்து சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் ஒரு சிறிய பகுதி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாற்றில் கண்டினியூ ஆகும். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.